எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்ம உள்ள என்டர் ஆனதுக்கப்புறம் எடுத்த உடனே ஒரு பயம் வரும். என்ன வரும்னா, நமக்கு வந்து 1 crore வேணும், 2 crore வேணும், பெரிய இன்வெஸ்ட்மென்ட் வேணும். அப்படிலாம் ஒரு மைண்ட்ல வரும். பிசினஸ் பெரிய பிசினஸ் தான். ஒயிட் காலர் ஜாப் தான். வீட்ல இருந்து பண்ணலாம். அதுலலாம் மாற்றம் கிடையாது. ஆனா, எடுத்த உடனே எந்த பையரும் பெரிய லெவல்ல ஆர்டர்லாம் குடுக்க மாட்டாங்க. முதல்ல ட்ரையல் பார்ப்பாங்க. சின்ன குவான்டிட்டியா. ஒரு ஒரு பனானா பவுடர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன நடக்கும்னா, ஒரு 200 கிலோ, 300 கிலோ அந்த மாரி ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரையல் ஆர்டர் வரும். குவாலிட்டி, குவான்டிட்டி, பேக்கிங்கு, டைமிங் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்களா? அவங்க எந்த நாட்ல இருக்காங்களோ, அந்த நாட்டோட தரத்துக்கு நீங்க அனுப்புற பொருள் இருக்குதா? இதெல்லாம் பொறுத்து அங்க கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் அதோட குவாலிட்டி விஷயங்கள்லாம் அவங்க செக் பண்ணிட்டு, எண்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் திரும்ப பிரைமரி சேல்ஸ்ன்னு ஒண்ணு கனெக்ட் ஆகும். அப்ப நம்ம ஒரு 300 கிலோ திரும்ப 500 கிலோவா கன்வெர்ட் ஆகலாம். இது போயிட்டே கிராஜுவலா ஒரு 6 மந்த் போனதுக்கப்புறம் ஒரு லார்ஜ் குவான்டிட்டி ஒரு 2 டன் வேணும், 3 டன் வேணும். நான் சொல்றது பனானா பவுடர பொறுத்தவரைக்கும் சொல்றேன். அந்த மாரி நம்ம கொண்டு போகும்போது தான் இந்த பிசினஸ் ஆரோக்கியமான, சீரான ஒரு டிராவல்ல போயிட்டே இருக்கும். ரொம்ப லாங் டைம் பிசினஸா பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ நமக்கான முதல் இன்வெஸ்ட்மென்ட் வந்து ஒரு 2 to 3 லேக்ஸ்ன்றது போதுமான விஷயம் என்பதே நிதர்சனமான உண்மை. ஓகே. நான் மீண்டும் ஒரு நல்ல பதிவில உங்கள சந்திக்கிறேன். நன்றி.